வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் இந்திராவின் கணக்கு. கதைக்குள்ள போலாமா? ஆட்டோ வந்து வாசலில் நிற்க அதிலிருந்து அவசரமாக இறங்கிய இந்திரா உள்ளிருந்து தனது மாமியாரை கையை பிடித்து பத்திரமாக இறக்கினாள். அத்த பார்த்தத்த, பத்திரமா இறங்குங்க. மாமா, நீங்க அத்தையை உள்ள கூட்டிட்டு போங்க, நான் இந்த பேக்ல எடுத்துட்டு ஆட்டோக்கு பணத்தை கொடுத்துட்டு வரேன் என்று அவள் கூறிக்கொண்டிருக்க அதை பார்த்து கொண்டு அங்கு கடகடவென ஓடி வந்தனர் எதிர் வீட்டு சுந்தரியும் பக்கத்து வீட்டு பார்வதியும். வா பரிமளா, எப்படி இருக்க? இப்பதான் டிஸ்சார்ஜ் ஆகி வரியா? இப்ப உடம்பு எப்படி இருக்கு? எங்க 2 நாளா வந்து உன்னை பார்க்கலன்னா என் மருமக ஆட்டோல எல்லாம் போகக்கூடாதுன்னுட்டா. சரி, என் பையனை கூட்டிட்டு போக சொன்னா அவனும் வேலை இருக்குன்னு ஓடிட்டான். அதுதான் என்னால வர முடியல. தப்பா எடுத்துக்காத பரிமளம் என்றாள் சுந்தரி. பரவாயில்ல சுந்தரி, அதனால என்ன? நான் என்ன சீக்கு வந்தா படுத்து கிடந்தேன்? திடீர்னு ஏதோ தலை சுத்திடுச்சு. அங்க போனா டாக்டருங்க பிபி அதிகமா இருக்கு, 2 நாள் இங்க அட்மிட் ஆகிதான் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. சரிம்மா, உள்ள போலாமா என்று ராகவன் கேட்க, இருக்கட்டுங்க, நீங்க போங்க, இதோ வந்துடுறேன் என்று பரிமளம் கூறியதும் ராகவன் உள்ளே சென்றார். ஆட்டோவிற்கு பணத்தை கொடுத்து அனுப்பிய இந்திரா திரும்பி தனது மாமியாரை பார்த்து, அப்ப அத்தை, எனக்கு ஆபீஸுக்கு நேரம் ஆகுது, நான் போய் ரெடி ஆகுறேன், நீங்க பேசிட்டு வாங்க. பார்வதி ஆண்டி, உங்க பையன் சொசைட்டில லோனுக்கு கேட்டிருந்தாரு, அதை ரெடி பண்ணிட்டேன், நீங்க அவர்கிட்ட சொல்லிடுங்க. சரி, நான் வரேன் என்று உள்ளே சென்றாள். அடடா, மருமகன்னா மருமக மாதிரி இருக்கணும். என்னம்மா எல்லாருக்கிட்டையும் கலகலன்னு பேசுறா, தன்மையா நடந்துக்கிறா என்று பார்வதி நீட்டி முழக்க, அது மட்டுமா பார்வதி, மாமியார் மாமனார்னா என்னம்மா தாங்கறா பாரு. வேலைக்கு போற அவசரத்துல கூட காலையில எழுந்து போய் அவங்கள தானே கிட்ட இருந்து கையோட கூட்டிட்டு வர்றதும் இல்லாம ஆட்டோக்கு கூட அவளே பணத்தை கொடுத்து அனுப்புறதும். பா, இவதான் மருமக. எனக்கும் வந்து ஒண்ணு வாச்சுது பாரு, நான் எப்படி போன எனக்கு என்னென்ன கிடப்பா என்றாள் சுந்தரி தனது வீட்டு வாசலில் நின்று கொண்டிருந்த தனது மருமகளை பார்த்து. ஆமா சுந்தரி, எங்க வீட்டுல இருக்கிற குரங்கும் அதேதான். ஆனா நம்ம பரிமளம் கொடுத்து வச்சவ, அவளை தாங்கற மருமக கிடைச்சிருக்கா. இத்தனைக்கும் வேலை பார்க்கற பொண்ணு. காலையில எழுந்தா அத்தை அத்தன்னு நம்ம பரிமளம் கூட வீட்டுல எல்லா வேலையும் பாக்குறதும், வேலைக்கு போயிட்டு வர்றதும், வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி போடுறதும். அன்னைக்கு கூட பரிமளத்தை ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டு வந்து ரொம்ப நேரம் என்கிட்ட வருத்தப்பட்டு பேசிட்டு இருந்தா. பாவம், அவளுக்கு 2 நாள் வேலையில லீவு இல்லையா, இல்லைன்னா அவளே கிட்ட இருந்து நம்ம பரிமளத்தை பார்த்திருப்பா என்று பார்வதி கூறிக்கொண்டிருக்க பரிமளம் சிரித்து கொண்டே அமைதியாக நின்றாள். அத்த, என்ன அங்க நியாயம் பேசிட்டு இருக்கீங்க? பசங்களுக்கு ஸ்கூலுக்கு ரெடி பண்ணணும், கொஞ்சம் அதுங்களுக்கு சாப்பாடு கட்டுங்க தானே சொன்னேன் என்று எதிர் வீட்டில் இருந்த சுந்தரியின் மருமகள் குரல் கொடுக்க, இதோ வரேண்டிமா, ரொம்ப தான் அலட்டிக்காத என்று குரல் கொடுத்த சுந்தரி, பரிமளம், நான் அப்புறமா வந்து உன்னை பாக்குறேன், அந்த பஜாரி கூப்பிடுறா, போகலன்னா காலையில ஆரம்பிச்சிடுவா என்று குடுகுடுவென ஓடினாள். சரி பரிமளம், என் மருமக கூப்பிடறதுக்கு முன்னாடி நான் கிளம்பணும். அவ ஸ்கூல்ல கிளர்க்கு வேலை தான் பாக்குறா. ஆனா என்னவோ ஸ்கூலே இவ தலையில தான் நடக்கிற மாதிரி ரொம்ப அழட்டிப்பா. நான் வரேன் பரிமளம், உடம்ப பாத்துக்க என்று அவள் சென்றதும் சிரித்து கொண்டே உள்ளே சென்றாள் பரிமளா. இதற்குள் ஆபீஸ்க்கு தயாராகி வெளியே வந்த இந்திரா, அத்த, காலையில இட்லி ஊத்தி வச்சிருக்கேன், நானும் அதே தான் மதியத்துக்கு கட்டி எடுத்துக்கிட்டேன், பாப்பாக்கும் அதையே கட்டி வச்சுட்டேன், அவ தூங்கிட்டு இருக்கா, அவள் எழுந்ததும் அவளை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்பிடுங்க. நீங்களும் மாமாவும் இட்லி சாப்பிடுங்க, மாத்திரையெல்லாம் கரெக்டா போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் பொறுத்து பொறுமையா எழுந்து அவருக்கு கொஞ்சம் சாப்பாடு செஞ்சிடுங்க அத்த. அவர் ஊர்ல இருந்து வந்துட்டு இருக்காராம், போன வேலை இப்பதான் முடிஞ்சுதான், 2 நாளா ஹோட்டல்ல சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரு மாதிரி இருக்கான். என்ன சமைக்க சொன்னாரு. பாத்தீங்க இல்ல, காலையில இருந்து வேலை சரியா இருக்கு. காலையில எழுந்து டிஃபனை செஞ்சுட்டு கடன்னு குளிச்சுட்டு உங்களை கூட்டிட்டு வர கிளம்பிட்டேன். பாப்பா வேற தூங்கிட்டு இருந்தாளா, அவளை எழுப்பி ரெடி பண்றதுக்குள்ள நேரம் ஆகிட போகுதுன்னு பக்கத்துல பார்வதி ஆண்டி கிட்ட சொல்லிட்டு வந்தேன். எதுக்குமா, நீ பாட்டுக்கு வீட்லயே இருக்க வேண்டியது தானே? மாமா தான் என்ன 2 நாளா கிட்ட இருந்து பாத்துக்கிட்டாரு, அவரே இன்னைக்கும் கூட்டிட்டு வந்திருப்பாரு இல்ல. என்ன அத்த, ஆபீஸ்ல வேலை அதிகமா இருந்ததால என்னால லீவ் போட முடியல, இல்லைன்னா நானே உங்க கூட இருந்திருப்பேன். எனக்கு அதுவே வருத்தமா இருந்தது. இப்ப உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணி கூப்பிட வரலன்னா எப்படி? பரிமளா ராகவனை பார்த்து புன்னகை செய்தாள். சரியத்த, நான் கிளம்புறேன். மாமா, பாப்பாவை ஸ்கூல்ல விட்டுடுங்க, அப்படியே வரும்போது காய்கறி எல்லாம் கூட வாங்கிட்டு வந்துடுங்க, ஃப்ரிட்ஜில் காய்கறி எல்லாம் எதுவும் இல்லை. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன் என்றார் ராகவன் மெதுவாக. நான் வரேன் அத்த, பாத்துக்கோங்க என்று கிளம்பியவள், அத்த, கொடுக்க மறந்துட்டேன் பாருங்க என்று கையில் இருந்த ஒரு சீட்டை பரிமளத்திடம் கொடுத்தாள். அதை வாங்கிய பரிமளம்,
என்னம்மா இது என்று அதை பார்த்து கொண்டிருக்க, எனக்கு தெரியும் பரிமளம், அதை குடு என்று அதை வாங்கினார் ராகவன். மாமா எப்பவும் ஷார்ப்பு என்று சிரித்தாள் இந்திரா. அது ஒன்னே இல்லாத ஹாஸ்பிட்டல் பில்லு, அப்புறம் மருந்து மாத்திரை வாங்கின செலவு, அப்புறம் ஆட்டோ பணம் எல்லாம் சேர்த்து எழுதி வச்சிருக்கேன். மாமா, நீங்க இப்ப பேங்க்குக்கெல்லாம் அலைய வேண்டாம், நிதானமா போய் எடுத்துட்டு வாங்க. சாயங்காலமா நான் வரும்போது கொடுத்தா போதும். இப்ப ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அத்தை, நான் வரேன் அத்தை, உடம்ப பாத்துக்கோங்க, மாத்திரெல்லாம் மறக்காம சாப்பிடுங்க அத்தை என்று கூறிக்கொண்டே வெளியே சென்றாள். அவளை பார்த்து கொண்டே அதிர்ந்து அமர்ந்திருந்த பரிமளத்தை பார்த்து சிரித்தார் ராகவன். என்னம்மா, புதுசா அவளை பாக்குற மாதிரி பாக்குற? ஒன்னும் இல்லைங்க, இவளை போல நமக்கே நடந்துக்க வரலன்னு எனக்கு தோணுது. படிச்ச பொண்ணுதான், என்னம்மா சாமர்த்தியமா கணக்கு போட்டு ஒவ்வொன்றும் பண்றா. அவளுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குங்க, யார் யார் வாயை எப்படிலாம் மூடணும், எந்த இடத்துல எப்படிலாம் நடந்துக்கணும்னு. இவளை போலெல்லாம் நாம ஏன் பிழைக்காம போனோன்னு இப்ப எனக்கு வருத்தமா இருக்கு என்று பெருமூச்சு விட்டாள். பரிமளம், அவ சாமர்த்தியம் எல்லாம் சுட்டு போட்டாலும் உனக்கு வராது. எங்க நம்ம பையன் வந்தா ஆஸ்பத்திரி செலவை அவனே கொடுக்க வேண்டி வருமோன்னு பயந்துதான் நேத்தே ஊர்ல இருந்து வர்றவன இன்னும் ஒரு நாள் அங்கேயே தங்கிட்டு வான்னு போனை போட்டு சொல்லிட்டா. அப்படியா? ஆமா பரிமளம், நேத்து நம்ம குமாரோட ஃப்ரெண்டு கேசவன் உன்னை பார்க்க ஆஸ்பத்திரிக்கு வந்திருந்தான் இல்ல? ஆமா, அப்பாவன் தான் சொன்னான். அட கடவுளே, ஏங்க நாம அப்படியே நம்ம பையன் கிட்ட பணத்தை வாங்கி செலவு பண்ணிட்டு இருக்கோம். ஊர்ல என்னவோ இவங்கதான் நம்மளை தாங்குற மாதிரியும் வீட்டுக்கு செலவு பண்ற மாதிரியும் காட்டிக்கிறாங்க. உண்மையா உள்ள என்ன நடக்குதுன்னு யாருக்கு என்ன தெரியுது? நைஸா பேசி பேசியே காய்கறி செலவு, பால் செலவு, அது இதுன்னு நம்ம தலையில கட்டிடுறா. ஒரு மாசம் மளிகை சாமான் அவங்க வாங்கினா ஒரு மாசம் ஏதோ சாக்கு சொல்லி உங்க தலையில கட்டிடுறாங்க. நம்ம மருந்து மாத்திரைக்கெல்லாம் நாமளே தான் பாத்துக்கிறோம். ஆனா ஊரார் எதிர்க்க என்னவோ இவங்க தான் செய்யறா போல நடந்துக்கிறாங்க. இத பார்த்து அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க நம்மளை கொடுத்து வச்சவங்கன்னு சொல்றாங்க. நானும் நம்ம பிள்ளைங்க தானே, அவங்களே குறை சொன்னா நம்ம கௌரவம் தானே போயிடுன்னு அமைதியா இருந்துடுறேன். சரி விடு பரிமளம், இதெல்லாம் பேசி திரும்ப உன் உடம்பு கெடுத்துக்காத. உனக்கே ப்ரெஷர் அதிகமா இருக்குன்னு டாக்டர் சொல்றாரு. சரி, நீ போய் குழந்தைய எழுப்பி ஸ்கூலுக்கு ரெடி பண்ணு, நான் போய் காய்கறி ஏதாவது வாங்கிட்டு வந்துடுறேன் என்று வெளியே சென்றார் ராகவன். அவர் தள்ளாடி கொண்டு செல்வதை பார்த்த பரிமளம், பாவம் மனுஷன், இத்தனை வருஷம் ஓடி ஓடி உழைச்சாரு, இப்போ அவர் உழைப்புக்கு ஓய்வு இல்லாம இருக்கு. காலையில எழுந்து எங்க வீட்டுல சமைக்கணுமோன்னு வெறும் இட்லியை மட்டும் ஊத்தி வச்சுட்டு நைஸா எங்களை கூட்டிட்டு வர்றேன் என்ற சாக்குல ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டா. அதுக்கு பதிலா வீட்டுல இருந்து சமைச்சு வச்சிருக்கலாம் இல்ல? ஆனா இவ தான் இப்படி பண்றானா? இவ ஆட்டத்துக்கு எல்லாம் நம்ம பையனும் ஜால் அடிக்கிறானே, அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அவ பேச்ச கேட்டாதான் 4 பணம் காசு சேர்க்க முடியும். நம்ம மேல பாசம் வச்சு என்ன ஆயிட போகுது? பணம் காசுக்கு முன்னாடி அப்பனாவது ஆத்தாளாவது என்று பெருமூச்சு விட்டு கொண்டு எழுந்து தனது பேத்தி எழுப்ப உள்ளே சென்றாள். 1 மாதம் சென்றது. அன்று ஞாயிற்றுக்கிழமை மதியம் அனைவரும் சாப்பிடாமற பரிமளா அனைவருக்கும் சாப்பாடு பரிமாறி கொண்டிருந்தாள். அப்பொழுது குழந்தை வேதிகா பாட்டி தான் ஊட்ட வேண்டும் என்று அடம் பிடித்து கொண்டிருக்க, ஏய் வாளு, தினமும் நீ இப்படியே பழகிட்ட, நீ தான் பெரிய பொண்ணாயிட்ட இல்ல, இனிமேலும் பாட்டியை தொந்தரவு பண்ணக்கூடாது, நீ சாப்பிடு, பாட்டி சாப்பிடணும் இல்ல என்றாள் இந்திரா. அதனால என்னம்மா, குழந்தைய விடவா நான் சாப்பிடுறது முக்கியம், அவளுக்கு ஊட்டி விட்டுட்டே நான் சாப்பிட்டுக்கிறேன் என்று தனது பேத்தியை தூக்கி மடியில் வைத்துக் கொண்டாள் பரிமளா. பாட்டினா பாட்டி தான் என்று அவளுக்கு முத்தம் கொடுத்தாள் குட்டி. ராகவன் அதை பார்த்து சிரித்து கொண்டிருக்க, அம்மா அதுக்கு இல்லம்மா, எப்படியும் அடுத்த வாரத்துல இருந்து அவளைதான் சாப்பிட்டு பழகணும், அதுதான் இந்திரா சொல்றா என்றான் மெதுவாக. ராகவனும் பரிமளாவும் குமாரை ஒன்றும் புரியாமல் பார்க்க, அப்பா நம்ம இந்திரா இப்ப கன்சீவா இருக்கா, இனிமேலும் அவளாலையும் இங்க இருந்து போயிட்டு வர்றது சிரமம். எனக்கும் வேலை மயிலாடுதுறையில் டவுன்ல தான், அங்கிருந்து இங்க தினமும் 30 கிலோமீட்டர் வந்துட்டு போறது சிரமமா இருக்கு. பாப்பாவையும் அங்கேயே பெரிய ஸ்கூல்ல போட்டுட்டா இனி +2 வரைக்கும் நிம்மதியா இருக்கலாம், அடிக்கடி மாத்த வேண்டியதில்லை. அதனால அங்கேயே நாங்க தனியா போயிடலான்னு இருக்கோம். ஏன்பா, இங்க இருந்தா அம்மா அப்பாக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போயிடுதே, நாம எங்க செலவு பண்ண வேண்டி வருமோன்னு ஏதாவது பயம் வந்துடுச்சா கண்ணு என்றாள் பரிமளா சிரித்து கொண்டு. கடவுளே, அத்தை என்ன இது இப்படிலாம் பேசிக்கிட்டு? அப்படிலாம் ஒன்னும் இல்ல, நான் கன்சீவா இருக்கிறதாலதான். ஏமா, குழந்தை உண்டாகி இருந்தப்பவே நாங்க உங்களை அங்கேயே வீடு பார்த்துக்கிட்டு போயிடுங்கன்னு சொன்னப்ப அதெல்லாம் முடியாதுன்னு சொன்னேன். இப்ப 2வது குழந்தைக்கு நீ பயப்படுறது ஆச்சரியமா இருக்கே. அது அப்ப எனக்கு ஒன்னும் பெருசா பயம் தெரியல அத்தை, இப்ப கொஞ்சம் முடியல அதுதான்.
சரிம்மா, உங்க இஷ்டம். உங்க மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யுங்க. நாங்க என்ன சொல்லிட போறோம் என்றாள் பரிமளா. குமாருக்கும் இந்திராவிற்கும் ஹப்பாடா என்றானது. அன்றிரவு கட்டிலில் இந்திரா தூங்காமல் அமைதியாக படுத்துக்கொண்டு எதையோ யோசித்துக் கொண்டிருக்க அவள் அருகில் வந்து அமர்ந்த குமார், என்னம்மா தூக்கம் வரலையா? ஏதோ யோசிச்சுட்டு இருக்க? ஒன்னே இல்லைங்க. மதியம் உங்க அம்மா திடீர்னு அப்படி ஒரு கேள்வி கேட்கவே எனக்கு பக்குன்னு தூக்கி வாரி போட்டுடுச்சு. நாம பேசி வச்சுக்கிட்டது அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு. அதெல்லாம் தெரிஞ்சிருக்காது இந்திரா. அவங்க ஏதோ எதாச்சியா கேட்டாங்க. அதுக்கு நீ ஏன் அப்படி முழிச்ச? நீ முழிச்சதை பார்த்து நானே பயந்துட்டேன். பின்ன என்னங்க, நாமளே பணத்தை எப்படியாவது சிக்கன பண்ணி டவுன்ல ஒரு வீடு வாங்கிடணும்னு இருக்கோம். இப்பன்னு பார்த்து அத்திக்கு அடிக்கடி உடம்பு முடியாம போயிடுது. மாமாவுக்கும் அடிக்கடி கால் வலி, கண்ணு சரியா தெரியலன்னு ஏதேதோ சொல்றாரு. எப்போ ஏதோ ஒரு நாடகம் ஆடி அவங்க கிட்ட பணத்தை வாங்குறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுது. ஒரு சமயம் இல்லைன்னாலும் ஒரு சமயம் அவங்க பணம் இல்லைன்னா என்ன பண்றது? அதுதான் நான் பயந்துட்டேன். அதுவும் இல்லாம இப்ப நமக்கும் செலவு கூட்டிடுச்சு. நான் திரும்ப முழுகாம இருக்கேன். இதுல இவங்களுக்கு நம்ம செலவு பண்ணிட்டு இருந்தா நாம எப்படி பணத்தை சேர்க்கறது? அது சரி, அதுக்கு நீ வேற ஏதாவது காரணம் சொல்லியிருக்கலாம். இப்படி கன்சீவ் ஆனதாலதான் நாங்க தனியா போறோம்னு சொல்லாம இருந்திருக்கலாம். எங்க அம்மா கரெக்டா ஞாபகம் வச்சுட்டு கேக்குறாங்க. ஆ, அது சரி. அப்ப நம்ம 2 பேருக்குமே சம்பளம் கம்மி. இங்க இருந்ததால நமக்கு வாடகை இல்லாம, காய்கறி செலவு இல்லாம, அப்பப்ப மளிகை செலவு இல்லாம எப்படியோ பணத்தை சிக்கனமா சேர்த்து ஒரு பிளாட் வாங்க முடிஞ்சது. அப்பெல்லாம் அத்தையும் மாமாவும் தெம்பா இருந்தாங்க. நமக்கு செஞ்சிட்டு இருந்தாங்க. குழந்தையும் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்பப்ப நாம செய்யற செலவுக்கு எழுதி கொடுத்து மாமா கிட்ட பணத்தை வாங்கிடுவேன். ஆனா இதுக்கு மேல இங்க இருக்கிறது சரிப்படாதுங்க. நாம அங்க போனாதான் அந்த இடத்துல ஒரு வீடு கட்டி சீக்கிரமா போக முடியும். இல்லைன்னா அந்த பிளாட்டை வித்துட்டு கூட கொஞ்சம் படத்தை போட்டு ஒரு வீடாவது வாங்க முடியும். இனியும் இங்க உக்காந்துட்டு இருக்கிறது நமக்கு செட் ஆகாது என்றாள். சரி சரி விடு, பாத்துக்கலாம் என்றான் குமார். ஒரே மாதத்தில் அவர்கள் மயிலாடுதுறை டவுனிலேயே குடியேற அங்கிருந்த பெரிய பள்ளியிலேயே வேதாவை சேர்த்து படிக்க வைத்தனர். பேருக்கு தனது மாமனார் மாமியாரை தங்களுடன் அழைத்த இந்திராவின் மனதை அறிந்து கொண்ட ராகவனும் பரிமளாவும் அவர்களுடன் செல்ல மறுத்தனர். இதையே சாக்காக வைத்து ஊரில் இருந்த அனைவரிடமும் நாங்கள் எவ்வளவு அழைத்தும் அவர்கள் இந்த ஊரை விட்டு வர மறுக்கின்றனர் என்று பரப்பி விட்டாள் இந்திரா. மருமகள் எவ்வளவுதான் அவர்களை தாங்கினாலும் இவர்கள்தான் அவளிடம் சேருவதில்லை என்பது போல் அனைவரும் பேச இதை ஒன்றும் காதில் போட்டுக் கொள்ளாமல் அமைதியாக தங்களது வேலையை பார்த்து கொண்டிருந்தனர் பரிமளாவும் ராகவனும். நாட்கள் இப்படியே உருண்டோட இந்திராவிற்கு 2வதாக ஒரு ஆண் குழந்தை பிறக்க பேறுகால விடுமுறை முடிந்து டியூட்டியில் ஜாயின் செய்தாள் இந்திரா. குழந்தையை பார்த்து கொள்ள வீட்டில் பணிப்பெண்ணை அமர்த்த அவள் குழந்தையை பொறுப்பாக பார்த்து கொள்வதாக தெரியவில்லை. இதனால் அடிக்கடி குழந்தை உடல்நிலை சரியில்லாமல் போக ஹாஸ்பிட்டல் செலவு எகிரி கொண்டிருந்தது. அது மட்டுமின்றி பணியாளுக்கும் சம்பளம் கொடுத்து கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கும் செலவு செய்வதால் அவர்களால் செலவை கட்டுப்படுத்த முடியாமல் தவித்தனர். அன்று மாலை ஆபீஸில் இருந்து வந்த குமார் சோஃபாவில் தலையில் கையை வைத்துக் கொண்டு அமர்ந்திருந்த இந்திராவை பார்த்து கொண்டு அவள் அருகில் வந்து அமர்ந்தான். அவள் அருகில் வேதா ஹோம்ஒர்க் செய்து கொண்டிருந்தாள். வேதா குட்டி, சாப்பிட்டியா? ஆ, சாப்பிட்டேன்ப்பா. அம்மா இப்பதான் நூடுல்ஸ் செஞ்சு கொடுத்தாங்க என்று சலித்து கொண்டாள். ஏமா, உனக்கு தான் நூடுல்ஸ் பிடிக்குமே. அதுக்காக தினமும் அதையே சாப்பிட்டா எப்படிப்பா? அங்க இருக்கும்போது பாட்டி புட்டு பணியாரம் அது இதுன்னு தினமும் வெரைட்டியா எதனா செய்வாங்க. அப்பெல்லாம் வாரம் ஒரு நாள் தான் நூடுல்ஸ் சாப்பிடணும்னு தாத்தா வாரம் ஒரு நாள் வாங்கி வந்து கொடுத்து பாட்டிய செய்ய சொல்லுவாரு. அப்ப நூடுல்ஸ் பிடிக்கும். ஆனா இங்க வந்ததுல இருந்து அம்மா தினமும் அதே தான் செய்யறாங்க. ஒரே போரு. சரிம்மா, நீ படி. நான் உனக்கு நாளைக்கு வேற ஏதாவது செஞ்சு கொடுக்க சொல்லி அம்மா கிட்ட சொல்றேன், சரியா என்ற குமார் அமைதியாக அமர்ந்திருந்த இந்திராவை பார்த்தான். என்னம்மா, ஏன் இப்படி உட்கார்ந்துருக்க? ஆமா, இன்னைக்கு சீக்கிரமா வீட்டுக்கு வந்துட்டியா? குழந்தை எங்க என்று சுற்றி பார்த்தான். அவன் உள்ள தூங்குறான். ஆமா, நீ ஏன் டல்லா இருக்க? நாளையில இருந்து வேலைக்கார பொண்ணு வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்? அவளுக்கு வேற எங்கேயோ வேலை கிடைச்சிருச்சான். இதை விட அதிக சம்பளமா. அங்க போயிட்டா. அட கடவுளே, குழந்தைய பார்த்து காலை தேடி தேடி அலையறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுது. பணம் செலவு ஆனாலும் இப்பதான் ஏதோ கொஞ்சம் நிம்மதியா என் வேலையை பார்த்துட்டு இருந்தேன். திரும்பவும் நாம அலையணும்னா திக்குன்னு ஆகுது. பேசாம உங்க அம்மாவை வர வைக்கலான்னா அவங்க பையன் வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்ப நம்ம என்ன பண்றது இந்திரா? ஏங்க, நமக்கு வேற ஆப்ஷனே இல்ல. பேசாம நம்ம குழந்தை வளர்ற வரைக்கும் அத்தையும் மாமாவையும் இங்க வர வச்சாதான் செட் ஆகும். இப்பெல்லாம் நமக்கும் செலவு அதிகமாயிடுச்சு.
குழந்தை வர ஸ்கூல்ல இருந்து வந்து நம்ம வர்ற வரைக்கும் சாப்பிடாம இருக்கா. அந்த வேலைக்கார பொண்ணு இவளுக்கு ஒரு டிஃபனை கூட செஞ்சு தர மாட்டேன்றா. கேட்டா நான் குழந்தைய பாத்துக்கதான் வந்திருக்கேன், உங்க வீட்டுல சமையல் வேலைக்கு வரலன்னு சொல்றா. சரி விடு, அதுதான் அவ போயிட்டாளே, இப்ப ஆக வேண்டியதை பாப்போம். அதுக்கு தாங்க சொல்றேன், உங்க அம்மா அப்பா வந்துட்டா அவங்க வேதாவையும் பார்த்துப்பாங்க, குழந்தையும் பார்த்துப்பாங்க. உங்க அம்மா கிட்ட வேதா வளர்ந்த வரைக்கும் ஒரு நாளாவது அவளுக்கு உடம்பு வந்திருக்கா? ஆனா இந்த பையனுக்கு மாசத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு செலவே 1000 கணக்குல ஆகுது. அடிக்கடி உடம்பு முடியாம போயிடுது. உங்க அம்மா வந்துட்டா நமக்கு இந்த செலவெல்லாம் மிச்சமாகும். அதுவும் இல்லாம உங்க அப்பாவும் காய்கறி அது இதுன்னு வாங்கி வந்து போட்டுருவாரு. அவங்களுக்கு உடம்பு முடியலனாலும் பக்கத்துல தானே ஹாஸ்பிட்டலு, அவங்களே போயிட்டு வந்துருவாங்க. நமக்கு அந்த பயமும் இல்ல. நமக்கு இந்த செலவுலாம் சரியாகிற வரைக்கும் அவங்க இருந்தா போதும். அதுக்குள்ள பையனும் வளர்ந்துடுவான். அப்புறம் நாம அவங்களை ஏதோ ஒரு சாக்கு சொல்லி ஊருக்கே திரும்ப அனுப்பிடலாம். என்னங்க சொல்றீங்க என்றாள். இல்ல, அவங்கள நம்ம தனியா வந்து இத்தனை நாள் போய் பார்க்க கூட இல்ல, என்ன ஏதுன்னு ஒன்னும் கேட்டுக்கல. அவங்க குழந்தைய பார்க்க வந்தப்ப கூட நாம அவங்கள இருக்க சொல்லி ஒரு வார்த்தை சொல்லல. இப்ப திடீர்னு அவங்கள இங்க கூப்பிட்டா என்ன நினைப்பாங்களோ? அதுவும் இல்லாம வேலைக்காக தான் கூப்பிடுறோமோன்னு அவங்க நினைச்சிட்டா அதுதான் யோசிக்கிறேன். ஏங்க, நாம எங்களால சமாளிக்க முடியல, அதனால நீங்க வாங்க, நான் கூப்பிட போறோம். குழந்தை உங்களை பார்க்கணும்னு அடம் பிடிக்கிறா, அது இதுன்னு சொன்னா அவங்களே விழுந்தடிச்சு வந்துடுவாங்க. பாருங்க நீங்க வேணா என்றால் உற்சாகமாக. எழுதி கொண்டிருந்த வேதா டக்குன்னு நிமிர்ந்து தனது தாயை பார்க்க, என்னடி அப்படி பாக்குற, பேசாம எழுது என்றாள் இந்திரா. சரி இந்திரா, நீ சொன்னது போலவே இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம போய் அம்மாவையும் அப்பாவையும் கூப்பிடுவோம் என்றான் குமார். அந்த ஞாயிற்றுக்கிழமை குழந்தைகளை அழைத்து கொண்டு இந்திராவும் குமாரும் ஊருக்கு செல்ல அவர்களை பார்த்த ராகவனுக்கும் பரிமளாவிற்கும் சந்தோஷம் பிடிபடவில்லை. அன்று விதவிதமாக உணவு சமைத்து அனைவருக்கும் பரிமாறினாள் பரிமளா. தனது பேரனை மடில் வைத்துக் கொண்டு ராகவன் கொஞ்சிக் கொண்டிருக்க பேத்திக்கு சாப்பாடு ஊட்டி கொண்டிருந்தாள் பரிமளா. வேதா தனது பாட்டியுடன் கதைகள் பேசிக்கொண்டு ஆனந்தமாக சாப்பிட்டு கொண்டிருக்க, அத்தை, அவ இந்த மாதிரி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இன்னைக்குதான் அவ முகத்துல பழைய சந்தோஷமே தெரியுது என்றாள் இந்திரா. ஏம்மா, தினமும் பாட்டிய பார்க்கணும் தாத்தாவை பார்க்கணும்னு ஒரே அடம். நேத்து கூட ராத்திரி எழுந்து உக்காந்துக்கிட்டு பாட்டிக்கிட்ட போறேன்னு ஒரே அழ. அப்படியாடி செல்லம் என்று தனது பேத்தியை பார்த்தாள் பரிமளா. வேதா தனது தாயை பார்த்து கொண்டே தலையை ஆட்டினாள். ஆமா, ஏன்பா குழந்தை கூட இவ்வளவு இழைச்சிருக்கான்? வேலைக்கு போக ஆரம்பிச்சதுல இருந்து அவனை பார்த்துக்கவே முடியல. அதுதான் வேலைக்கு ஆள வச்சிருக்கீங்களே. எங்க, அவ சரியாவே பாத்துக்கிறது இல்ல. இப்ப ஒரேடியா வேலையை விட்டு நின்னுட்டா. அடக்கடவுளே, இப்ப வேற ஒரு ஆளுக்கு திரும்ப அலையணுமா என்றாள் பரிமளா. ஆமாமா, அதனாலதான் நாங்க ஒரு முடிவு பண்ணிருக்கோம். பேசாம நீங்களும் அப்பாவும் அங்கேயே வந்துடுங்க. குழந்தைங்களையும் உங்ககிட்ட வளர்த்தா நல்லா வளருவாங்க. உங்களையும் இங்க தனியா விட்டுட்டு உங்களுக்கு என்ன ஆச்சோ என்னவோன்னு நாங்களும் அங்க தவிக்க வேண்டியிருக்காது. அங்க பக்கத்துலயே ஆஸ்பத்திரி வசதி எல்லாம் இருக்கு. அம்மாக்கு உடம்பு ஏதாவது முடியலன்னா. குமார், ஆண்டவன் புண்ணியத்துல அவளுக்கு இப்ப ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா, அவ நல்லா இருக்கா. எனக்கும் கால் வலிலாம் இல்லாம நாங்க நிம்மதியா இருக்கோம் என்றார் ராகவன். அப்படியாப்பா, ரொம்ப சந்தோஷம். அப்ப என்னப்பா, உங்களுக்கு அந்த சிரமமும் இல்ல. நீங்க பேசாம அங்க வந்துட்டா பாப்பாவும் ஏங்காம இருப்பா, நாம எல்லாரும் ஒன்னாவும் இருக்கலாம் என்றான். ராகவன் அமைதியாக பரிமளாவை பார்க்க அவள் முகத்தில் புன்னகை தெரிந்தது. அதன் அர்த்தத்தை அவர் புரிந்து கொண்டு அமைதியாக எழுந்து உள்ளே சென்றார். என்னம்மா அமைதியா இருக்கீங்க என்றான் குமார். நாங்க வரத பத்தி ஒன்னும் இல்லப்பா. ஆனா அதுக்கு முன்னாடி இதோ இத பாருங்க, இதுக்கு சம்மதம்னா நாங்க வர்றோம் என்று ஒரு சீட்டை கொண்டு வந்து அவனிடம் கொடுத்தார் ராகவன். அதை பார்த்து இந்திராவும் குமாரும் ஆடி போயினர். என்னப்பா அப்படி பாக்குறீங்க? ஒன்னும் இல்ல, இதுல குழந்தைய பாத்துக்க எவ்வளவு சார்ஜ், காய்கறி வாங்கிட்டு வர எவ்வளவு சார்ஜ், குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக செய்ய அதுக்கான சார்ஜ், இதெல்லாம் எழுதியிருக்கோம். அது போக நாங்க அங்க வரணும்னா சில கண்டிஷன்ஸ் இருக்கு. காலையில எழுந்து டிஃபன் மட்டும்தான் உங்க அம்மா செய்வா. சாப்பாடு எல்லாம் நீங்க தான் செய்யணும். ஏன்னா காலம் பூரா உழைச்சவ. இப்பதான் கொஞ்சம் ஓய்வுல இருக்கா. திரும்ப அவளை கஷ்டப்படுத்த நான் விரும்பல. அதை என்னால பார்க்கவும் முடியாது. அப்புறம் உங்க ஹெல்ப்புக்காக தான் நீங்க எங்களை கூட்டிட்டு போறதால மளிகை சாமான் காய்கறிலாம் நாங்க வாங்கி வர மாட்டோம். அப்படியே நான் வாங்கி வந்தாலும் பில்ல நீங்க தான் செட்டில் பண்ணணும். மத்தபடி எனக்கும் என் மனைவிக்கும் நீங்க எந்த செலவும் பண்ண வேண்டாம், அதை நானே பாத்துக்கிறேன். இதுக்கெல்லாம் சம்மதம்னா நாங்க உங்க கூட இப்பவே வர தயாரா இருக்கோம் என்றார்.
இந்திராவின் கணக்கு இந்த இடத்தில் தவறாகி போக அவள் விழி பிதுங்கி அமைதியாக தலையை குனிந்தாள். இதை பார்த்து வேதா குட்டி சிரிக்க, பரிமளத்தின் மடியில் இருந்த குழந்தை அவளை பார்த்து பொக்கை வாயால் சிரித்தது. இத்துடன் இந்திராவின் கணக்கு கதை முற்றும். உங்களுக்காக எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.